ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ராகு கேது எப்ப பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 21/5/2025, வாக்கியப்படி 26/4/2025. அதாவது இந்த வாக்கியப்படிக்கும் திருக்கணிதப்படிக்கும் கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். ஸோ அதனால நீங்க கன்ஃபியூஸே ஆயிக்க வேண்டாம். ஆனாலும் இந்த உங்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்தே இந்த ராகு கேது பயிற்சியோடைய மாற்றங்கள் உறுதியாக தெரியும். ராகு கேது எப்பவுமே வக்ர கிரகங்கள். இப்ப பாத்தீங்கன்னா குரு, சனி, மற்ற எல்லா கிரகமுமே வக்ர கிரகம்னா ஒரு 5 மாசம் இத்தனை நாள் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கு. இப்ப குருனா பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் வக்ரத்துல இருப்பாரு. இப்ப இதுவே புதன், சுக்கிரன்லாம் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க. ஆனா எப்பவுமே வக்ரத்திலே இருக்கிறது ராகுவும் கேதுமே. ஸோ அதனால பின்னோக்கி தான் போவாங்க. இவ்வளோ நாளா ராகு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்ப ராகு மீன ராசில இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. இதுதான் இப்போ அதாவது ராகு 10ஆம் இடத்துக்கும் கேது 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான். அதாவது நான் என்னுடைய இதுல சனி பயிற்சியும் சொல்லியிருக்கேன், குரு பயிற்சியும் இருக்குது. அடுத்தது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதெல்லாமே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்கு. ராகுவும் 10ஆம் இடத்துல வந்திருக்கனால நல்ல அசூர வளர்ச்சி தான். அதாவது ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விடுவாரு. கேது கொஞ்சம் மாத்தி செய்யும். ஆனா பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேதுவை விட ராகு தான் பல மடங்கா உயர்த்தி விடும். ராகு யோகக்காரகன், போகக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்கு. யோகம்னா என்ன? உங்களுக்கு என்ன வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தேவை இருக்கும். எனக்கு இதுதான் யோகம், நீங்க என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை யோகத்தையுமே அவர் கண்டிப்பா செய்வாரு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மெயினா பணத்தை தான் அவங்க யோகமா நினைப்பாங்க. ஸோ பணம் அப்படிங்கக்கூடிய விதம் பல வழிகளில் உங்களுக்கு வரும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அது இல்லாமல் நம்ம தொழிலை குறிக்கக்கூடியது. தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ தொழிலில் நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது வெற்றி தான். தொழிலில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலுமே அது சக்ஸஸை தான் உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ், சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும். ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது யோசிச்சு நிறுத்தி நிதானமா செஞ்சாலே வெற்றி மேல வெற்றி. நீங்க 100 டைம் ஒரு எஃபர்ட் போடுறீங்கன்னா அது 1000 டைம் சக்சஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் ராகு உங்களுக்கு கொடுக்க போறாரு. கேது 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு நிறைய சக்சஸை கொடுக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பதவி, அரசாங்க வீட்டுக்கே வந்திருக்கு. சூரியன்கிறது தான் அரசாங்கம். கேது சூரியனுடைய வீட்டுக்கு தான் வராரு. 4ஆம் இடம்ங்கிறது அரசியல் பதவி, அரசாங்க பதவி, இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்றாங்களோ, கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சக்சஸ்ங்க. ரிஷப ராசியில யாராவது இருந்தா சொல்லுங்க, அதுக்கு நல்ல பரிகாரமா நான் சொல்றேன். ஆனா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% உங்களுக்கு ஒரு இந்த ராவுக்கு இந்த 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். போஸ்டிங்னா என்னன்னா நல்ல போஸ்டிங்கே கிடைச்சிரும். மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியா இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால அதாவது பதவி மேலும் மேலும் உங்களுக்கு உயர்ந்துட்டே போதும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் இப்போ ஒரு இடத்துல பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் போடுறது, அப்புறம் டெவலப் ஆகிறது. நீங்க செய்யக்கூடிய இது பிசினஸ் தொழில் என்னன்னா மேலும் மேலும் விருத்தி ஆகிறது. அதுவும் இல்லாம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யறவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்ப சூப்பர். உற்பத்தி சார்ந்த தொழில்களா இருந்தாலும் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கும் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதே மாதிரி ஆர்டிபிஷியல், அதாவது செயற்கை முறையில செய்வோம் இல்லைங்களா. இப்போ ஒரு பட்டு அப்படின்னா இயற்கை பட்டு ஒன்று இருக்கு, செயற்கை பட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி செயற்கையா செய்யக்கூடியது உங்க இதுல ஒரு ரசாயனம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் தான். இந்த காலத்துல ராகுவோடைய காரகத்துவங்கள் இல்லாம எந்த பிசினஸுமே இயங்கல. மேக்சிமம் ஆஃப் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால நீங்க
என்ன தொழில் செஞ்சாலுமே அந்த தொழில நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் மூலியமா நல்ல வருமானம், காரியங்கள் எல்லாமே வெற்றியாகிறது, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறது, தொழிலுக்காக வீடு வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, தொழிலுக்காக சொத்துக்கள் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, படிச்சு முடிச்சுட்டு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பதவி ஸ்தானத்தில் கேது வந்திருக்கனால நல்ல பதவி கிடைக்கும். முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சு இந்த நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா, இந்த டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட். ரிஷபராசியில் பொதுவாகவே எல்லாருமே பாஸ் ஆகுங்க. ஆனால் ரிஷபராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்திருக்கனால இந்த நீட் எக்ஸாம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. சேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கக்கூடியவங்க வந்து என்னன்னா படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், படிப்பில் நல்ல ஆர்வம், இது எல்லாமே கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 1.5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாய்வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகும். தாயாருடைய சொத்துக்கள் தானா தேடி வரும். தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து உங்களுக்கு தொழில் தான் இந்த இதுல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அதனால வந்து இந்த வேற எதுலையுமே ஃபோக்கஸ் இல்லாம உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப்பு, உங்களுடைய ஃபியூச்சர் இதில் வந்து கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது எல்லாமே கை மேலே பலன் கிடைக்கும். அப்போது நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆயிடலாம். அதுக்கு உண்டான வழிவகை தான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. உங்களோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையாக தான் போவீங்க, விழிப்புணர்வோடு தான் போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து அதே கான்செப்டில் வருவாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் தாயாரோடு போகிறீங்க அப்படின்னா இன்னும் மேலும் கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது, லாங் ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து இந்த லைசன்ஸ் எடுக்கிறதோ இல்லை வண்டிக்கு வந்து அடிக்கடி இதாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு நிறைய பேத்துக்கு வீடு கட்டக்கூடிய கனவுகள் இருக்கும், வீடு வாங்கக்கூடிய கனவுகள் இருக்கும். ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி நீங்கள் புதுசாக குடி புகிறதுக்கு உண்டான பிராப்தம் இந்த கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால அதை அமைச்சு கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தேடி வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதி வழிபாடு 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, வெள்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எரியாது. ஸோ வெள்ளருக்கு திரின்னு வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை பூஜா ஸ்டோர்ஸ்லேயோ கிடைக்கும். அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதை வந்து அப்படியே சுற்றிட்டு அதை போட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சிடணும். அப்போ தான் அது எரியும், இல்லைன்னா எரியாது. அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 அகல் விளக்கு மண் தீபம் வாங்கி பேராசூட் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. அதாவது சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி தீபம் போடுங்க. அந்த தீபம் நல்லா எரியும் போது உங்களுக்கு என்ன காரியங்கள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். விநாயகரை வேண்டிட்டு போடுங்க. இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7 ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் இதை போடுங்க. நிறைய பேத்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ 4ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்கனால சொத்து சேர்க்கை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக உண்டு. சொத்து சேர்க்கை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக உண்டு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்குது. பொதுவாகவே 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொழிலுக்காக போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையார் வழி சொத்துக்கள், தந்தைக்கு நல்ல வருமானங்கள், இது எல்லாமே இருக்குது. பொதுவாகவே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க. படிக்கிற குழந்தைங்களும் படிப்பில் நல்லா வருவாங்க. மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு, அதாவது ஒரு பெரிய பாராட்டு, அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி. 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு வரனால ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கனால இந்த ராகு கேது பயிற்சி வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்க
இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் மாறி நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போகும். இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரங்களை சொல்லக்கூடிய பரிகாரங்களை மட்டும் செஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அதுவும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குது. மிக முக்கியமாக வந்து கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கை தூக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து சம்டைம் வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் அனுசரித்து போகணும். பொருளாதாரம் இருந்துட்டாலே நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிட முடியும். இதை நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சொல்லி புரிய வச்சு தான் ஆகணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டைமு, முன்னேறதுக்கு காலகட்டங்கள். ஸோ உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபேமிலிக்குள்ளே சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த டைம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து ராகுவை பார்க்குது. ஸோ அதனால் நல்ல டைம் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது. 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு, மிகப்பெரிய லெவலில் இது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து இது சொத்து வாங்கி போடுறதுக்கு உண்டான டைமாக இருக்குது. நல்ல டைமு, பீக்கில் போகும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியும் நல்ல மாற்றங்கள், பதவி மாற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுவாச ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதுவும் சூரியனுடைய வீடாகவே இருக்கனால அதில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த ராகு கேது வந்து நல்ல ஒரு உயர்வான நல்ல மாற்றங்களை தான் கொடுக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் போட்டீங்க, உங்களோட தொழில கவனத்தை இது பண்ணினீங்க அப்படின்னா கடனே உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும். யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் சொல்கிறேன். ரிஷப ராசியில் உங்களுக்கு கடன் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரங்கள் சொல்கிறேன். அந்த பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்ல சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணிடும். அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் வந்திருக்கக்கூடிய ராகுவும் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய கவனங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.